வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜி பவி. என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி பாருங்க. SA T20யோட 4வது சீசன் இப்போது நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதுல நான் உங்களுக்கு எல்லா மேட்சஸும் கொண்டு வர அணி என்றால் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸோட அனைத்து போட்டிகளையும் கொண்டு வருவேன். ஜனவரி 25 இந்த ஃபைனல் நடந்து முடியும்ன்றது பிஸ் பண்ணப்பட்ட டேட். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் மேட்சுக்குள்ள வருவோம். நேற்று சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸும் போல் ராயல்ஸும் விளையாடிட்டாங்க. என்னடா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய காவியாக்கா தான் இதுக்கு ஓனர். அதே மாதிரியே ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓனர் தான் இந்த போல் ராயல்ஸுக்கும் ஓனர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலாவது சன்ரைசர்ஸோட முதலாவது போட்டி இந்த சீசன் 4க்கான போட்டி. முதல் 2 சீசனையும் சன்ரைசர்ஸ் தொடர்ச்சியாக கைப்பற்றினாங்க. அதுக்கு இப்போ இந்த எம்ஐ கைப்பற்றினாங்க. இப்போ இது 4வது சீசன். இது சன்ரைசர்ஸ் நிச்சயமாக கைப்பற்றுவாங்க, ஏன்னா நல்ல டீமை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றைய போட்டிக்கு வருவோம். நேற்றைய போட்டி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் முதலாவது துடுப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டாங்க. 186 ஓட்டங்களுக்கு 4 இலக்குகள். இதுல ஜோர்டன் ஹெமன் 62 ஓட்டங்கள் 28 பந்துகளில் 5 பவுண்டரி 4 சிக்ஸர்கள். ஓபன் வந்த டீகோக்கும் பேஸ்டோக்கும் ரீசெண்டான ஒரு அற்புத ஆட்டம். டீகோக் 42 ஓட்டங்களையும் பேஸ்டோன் 31 ஓட்டத்தையும், மார்க்கோ ஜான்சன் 8 ஓட்டங்கள், பிரிஸ்கி 31 ஓட்டங்கள், அணித்தலைவர் ஸ்டப்ஸ் வெறும் 2 ஓட்டங்கள் நொட் அவுட் பெர்சன் இறுதி பந்துகளை சந்தித்திருந்தார். சரி, இதுல எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, 186க்கு 4 இலக்குகள். இதை நோமலாகவே மில்லர் கேப்டன் செய்கின்ற போல் ராயல்ஸ் கைப்பற்றிடுவாங்களா என்றதுக்கு பதிலாக நம்மளுடைய டாப்ஸ் நான் தான் கேப்டன், நீங்க என்ன தாண்டி மில்லர் அடிச்சிருவாரா என்றதை கேட்டிருந்தாரு. மிகவும் சிறந்த ஒரு போலிங் சைடை வச்சிருந்தாங்க. குறிப்பாக மார்க்கோ ஜான்சன் 3 ஓவர் வீசி 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு இலக்கையும், அதே பேர்ந்து மில் 2 ஓவர்களை வீசி 7 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்குகளையும், ஆண்ட்ரோ நோக்கியா 3 ஓவர்கள் வீசி 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 இலக்குகளும். குறிப்பா நேற்றைய தினம் போல் ராயல்ஸ் 49 ஓட்டங்களுக்கு முற்று முழுதாக சரிந்தார்கள் தான் சொல்லணும். எப்படி KKR RCB நோக் பண்ணாங்களோ 49 ஓட்டங்களுக்கு, அதே மாதிரியே நேற்று போல் ராயல்ஸை SRH அணி 49 ஓட்டங்களுக்கு ஓல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது IPL ரெக்கார்ட், லோவர் ஸ்கோர். அதே மாதிரி இது SA T20யோட ரெக்கார்ட். அதுதான் சொல்லணும். போல் ராயல்ஸ் தான் இந்த லோவர் ஸ்கோரை வச்சுக்க போறாங்க. என்னென்ன நடக்கும்ன்றதை அடுத்தடுத்த மேட்சில் பார்ப்போம். அடுத்த மேட்ச் சன்ரைசர்ஸுக்கும் நடக்க போற அடுத்த சன்ரைசர் ஈஸ்டர்ன் கேப்ஸின் அனைத்து மேட்சையும் கொண்டு வருவேன். உங்களை எப்படி மறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைக்க பாருங்க கைஸ். டேட்டா.